முதல்ல ஒரு வீடியோவை பிளே பண்ணிடுறேன், அதை நீங்க பாருங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல ஆகச்சிறந்த தேர்தல் கேவலங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. அது சார்ந்து அதிகாரிகளும் பெருசா நடவடிக்கை எடுக்கல. முதல்ல வீடியோவை பாருங்க, நம்ம பேசுவோம். கதிரவன் இருக்காரு, கதிரவன் இவர் தான் கட்சிக்காரு. முன்னாள் எம்எல்ஏ கிட்னி திருட்டுல உலக அளவுல பேமஸ் ஆன இந்த தொகுதியின் எம்எல்ஏ முன்னாள் கிட்னி திருட்டுல பேமஸ், உலக அளவுல தெரியும் அவரு. அப்படியாப்பட்டவரு நேத்து அவரு காலேஜ்ல மீட்டிங் போட்டு இந்த மாதிரி அப்பாவி காலேஜ் பயில்களை பயன்படுத்தி அவங்களுக்கு நேற்று பிரியாணி சோறு போட்டு ஒருத்தனுக்கு 10,000 பணம் கொடுத்திருக்காரு. அதுக்கு அவரு காலேஜிலேயே எனக்கு வேண்டிய ஆளுங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. நாங்க அதெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு மனச்சோத்துவில சுத்தி வரும்போது ஏகப்பட்ட இடத்துல பிடிபட்டாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் நாங்க கையங்களும் பிடிச்சிருக்கோம். இவங்க 2 பேர்த்தையும் இப்போ எந்த ஊர்லன்னா இவங்க பெரமங்கலத்துல மணியம்பட்டியில பிடிச்சிருக்கோம். இவரு ஒரு திமுக கட்சிக்காரு. இவரை நம்பல, இவரான இல்ல, இந்த தொகுதியில இருக்க திமுக காரங்க யாரையுமே நம்ப மாட்டாரு. எதா இருந்தாலும் இது மாதிரி அப்பாவி காலேஜ் ஸ்டூடெண்ட வச்சு இது எந்த விதத்துல நியாயம்? படிக்கிறதுக்காக பிள்ளைங்களை அவங்க அம்மா அப்பா காலேஜுக்கு அனுப்பிச்சாங்களா, அவனோட சொந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவன் பயன்படுத்திக்கிறத அனுப்பிச்சாங்களா? இந்த கொடுமை வேற எங்க நடக்கும்? தயவு செய்து தேர்தல் ஆணையம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி இந்த தொகுதியில எல்லா ஊர்லயுமே ஆளுங்க அலையறாங்க. மொத்த பேரு 252 பேரு. கொடுத்தது தலைக்கு 10,000, போட்டது ஒருவேளை சோறு பிரியாணி. இதெல்லாம் வீடியோ பாத்தீங்களா? இத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதை செய்தவர் யார் அப்படின்னா கிட்னி திருட்டு புகழ் திமுகவின் மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன். இந்த கதிரவன் யாரு அப்படின்னா தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமத்தோட தலைவர். அவருடைய பையன் தான் இந்த கதிரவன். தன்னோட கல்லூரி மாணவர்களுக்கு மாச சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அந்த இந்த 10,000 ரூபாய் தேர்தல் வரைக்கும் நீங்க எனக்கு ஒத்தரிமையா இருக்கணும், ஊர் ஊரா போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டு பிரியாணியை போட்டுக்கிட்டு படிக்க வரக்கூடிய மாணவர்களை இப்படி பயன்படுத்தக்கூடிய வேலை நடக்குது. கையும் களவுமா பிடிச்சும் கூட தேர்தல் அதிகாரிகள் பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட கரவேட்டி கட்டாத 200 ரூபாய் உடன்பிறப்புகள் மாதிரி தான் 100க்கு 90 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இதுல பெருசா நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு சபதமாவே பேசியிருக்கார். எந்தெந்த அதிகாரி திமுகவுக்கு முட்டு கொடுக்குறான், எந்தெந்த அதிகாரி என்னென்ன பிள்ளைகாத்தனமான வேலை பாக்குறாங்க அத்தனையுமே எனக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்ச உடனே ஒருத்தனை கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே ஏன் திமுகவுக்கு இந்த அதிகாரிகள் இவ்வளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரிகளோட வேலையை மட்டும் பார்ப்பாங்க. இப்ப எல்லாமே அரசியல்வாதிகளா மாறிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி இருந்ததுன்னா நமக்கு சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன சேஃப் அப்படின்னா, மேல இருந்த உயரதிகாரி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி மிஞ்சி கேட்டா எனக்கு உதயநிதியை தெரியும், அந்த எம்எல்ஏ தெரியும், இந்த எம்எல்ஏ தெரியும் அப்படின்னு சொல்லி வடைய சுற்றுவாங்க. முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அது ஒரு சாவி கொடுக்குற பொம்மை, சப்ஜெக்ட் அப்படி அது பாட்டு உட்காந்துருக்கும். திரி விட்டு ஏதாவது பேச சொன்னா அது பாட்டுக்கா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி எங்கனாவது போயிட்டு அங்கங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கார். அப்ப முதலமைச்சர் ஒரு பொம்மை மாதிரி இருக்கார். இப்படி ஒரு முதலமைச்சர் வாழ்நாள்லயே நம்ம பார்க்க முடியாது. இவர் மட்டும் முதலமைச்சரா இருந்தாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளோட தான், நம்ம சௌரியத்துக்கு ஆண்டு கிழிச்சிடலாம், ஆட்சியே நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் நினைக்க போய் தான் இந்த ஆட்சியை விட்டுறக்கூடாது. இப்படி ஒரு கொத்தடிமை முதலமைச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாரு, இவரை தான் நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த லட்சண கருணாநிதியில முரட்டு அடிமை பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசுறாரு. யாரு அடிமை? ஈழத்துல போர் நடக்குது, ஐயோ அம்மா லட்சக்கணக்கான மக்கள் கதறி துடிக்கிறாங்க. உங்க அப்பா இங்க இருந்து போயிட்டு கனிமொழி காப்பாத்துறதுக்கு 2G கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அமைச்சரவையில பதவி நோட்டுறதுக்கு மட்டும் போய் பார்த்தாரு. ஈழத்தமிழர்கள் விஷயத்துல தலையிடுங்க, காங்கிரஸுக்கு நீங்க தான் கூட்டணி ஆட்சியில ஆதரவு கொடுத்துறீங்க, நீங்க ஆதரவு விலகிட்டீங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்திருக்கும், அந்த போர் நடந்திருக்காது, இந்தியா தான் ஆயுதம் கொடுத்து உதவுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லல, இந்தியாவின் போரை தான் நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சரத் பொன்சேகாவே சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கேளியா அப்படின்னா, மாநில கட்சிகள் மத்திய அரசுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறது, ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்
அப்படின்னு தான் ஒரு தலை சிறந்த கொத்தடிமை, நம்பர் 6 கன்பத் ரோடு, சோனியா காந்தி என்கின்ற ஆண்டோனியா மைனா என்கின்ற இத்தாலியை சேர்ந்த பெண்மணிக்கு நான் ஒரு கொத்தடிமை அப்படின்னு பேசுனது இதே கருணாநிதி தான். அவரோட பேரை இன்னைக்கு அடுத்தவன அடிமை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை முதலமைச்சர் பதவியில வச்சிருந்தாலும் அதிகாரிகள் அடிமையா தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவன்ட்ட பேசணும். இந்த உதயநிதியோட வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், இந்த வாய்க்காக நாச்சும் திமுகவை கிழிச்சு எறியணும். இந்த தேர்தல்ல டெபாசிட் இலக்க அடிச்சு ஓடவும் அது நடக்கும், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல.